இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், பூர்ணிமா ஜெயராம் படு கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூர்ணிமா ஜெயராம் தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். இவர் நடித்த பல படங்கள் நன்றாக ஓடியிருக்கின்றன. அருமையான நடிகை. ஆனாலும் இவர் சில படங்களில் படு கவர்ச்சியாகவும் நடித்திருக்கிறார். இப்போது அப்படிப்பட்ட படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் 1981 வெளிவந்த படம் கிளிஞ்சல்கள். மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம், துரை இயக்கிய படம், டி ராஜேந்தர் இசையமைத்த படம், நல்ல வெற்றி படம். இந்த படத்தில் மோகனும் பூர்ணிமா ஜெயராமும் மழையில் நனைந்து கொண்டு பாடுகின்ற ஒரு பாடல் காட்சி வரும். அந்த பாடல், அழகினில் விளைந்தது மலையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருமோ அம்மம்மோ என்ற பாடல். இந்த பாடல் காட்சியில் பூர்ணிமா ஜெயராம் மிகவும் படுகவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து 1983 வெளிவந்த படம் தங்கமகன். ரஜினி, பூர்ணிமா ஜெயராம் மற்றும் பலர் நடித்த படம். ஜெகநாதன் இயக்கிய படம். இசை இளையராஜா. நல்ல வெற்றி படம். இந்த படம் முழுக்கவே பூர்ணிமா ஜெயராம் கவர்ச்சியாகத்தான் நடித்திருப்பார். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சிக்கு பிறகு ரஜினி பூர்ணிமா ஜெயராமை துரைத்து கொண்டு வரும் பொழுது ரஜினி திடீரென சகதியில் புதைந்து விடுவார். அப்பொழுது ரஜினியை பூர்ணிமா ஜெயராம் காப்பாற்ற வருவார். அந்த காட்சியில் பூர்ணிமா படு கவர்ச்சியாக நடித்திருப்பார். மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற வா வா பக்கம்பா, பூமாலை ஒரு பாவை ஆனதே, ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ போன்ற பாடல்களிலும் மிகவும் கவர்ச்சியாகவே நடித்திருப்பார். அடுத்து விதி. 1984 வெளிவந்த படம். மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம். நல்ல வெற்றி படம். விஜயன் இயக்கிய படம். இசை சங்கர் கணேஷ். இந்த படத்தில் இடம்பெற்ற LOVE லவ் தான் என்ற பாடல் காட்சி முடிந்ததும் மோகனும் பூர்ணிமா ஜெயராமும் கடலில் குளித்துவிட்டு ஒரு விடுதிக்குள் ஓய்வு எடுக்க செல்வார்கள். அப்பொழுது உடை மாற்றும் பொழுது பூர்ணிமா படு கவர்ச்சியாக நடித்திருப்பார். மோகன் பூர்ணிமா ஜெயராமை கெடுத்து விடுவது போல் காட்சி வரும். இந்த காட்சியில் பூர்ணிமா ஜெயராம் படு கவர்ச்சியாக காட்சியளிப்பார். இப்படி சில படங்களில் பூர்ணிமா ஜெயராம் கவர்ச்சியாகவே நடித்திருப்பார். சரிவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்ணல சந்திக்கிறேன். நன்றி.